தளபதி இலங்கை ராஜா ஜெயராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர் இலங்கை கம்பன் கழகத்தின் தலைவர் நாவரசர். அவரது உரை கேட்க நீங்களெல்லாம் காதை தீட்டிக் கொண்டிருக்கும் போது நடுவில் நான் இதற்கு அவரை அழைத்து விடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். மேடையிலே வீட்டிருக்கின்ற துறந்தார்தம் திருவடிகளை வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகைக்கும் சபையிலே கூடியிருக்கின்ற சைவ அபிமானிகளுக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். தனித்தனியாக விழித்து நேரத்தை விரயம் செய்யாமல் பொதுப்பட செய்த வணக்கத்திற்காக உயர்ந்தோரிடம் முதற்கண் நான் என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். விதி என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த விதி பற்றி நம்முடைய சமயம் பல விளக்கங்கள் செய்திருக்கிறது. நான் ஏன் இங்கே வந்தவுடனே விதியை நினைக்கிறேன் என்றால், ஒருவன் எங்கு போனாலும் அவனுடைய விதி அவனை விட்டொழியாது என்பதற்கு இன்றைக்கு நான் சான்றாக இருக்கிறேன். இலங்கையிலே நான் எங்கே பேசினாலும் இவர் நன்றாக பேசுவார் என்று சொல்லி என்னை கடைசி பேச்சாளனாக போட்டு, இனி பேச்சு போதும் என்று சபை நினைக்கிற பொழுது என்னை பேச விடுவது எனக்கு அங்கு விதி. கடல் கடந்து வந்தாவது அந்த விதி மாறும் என்று நினைத்தால் இங்கும் அந்த விதி என்னை விட்டபாடில்லை, தொடர்கிறது. அதில் வேற எங்களை அறிமுகப்படுத்திய அவர்கள் பசியை நினைப்பூட்டி பசி மறக்கும் என்று சொல்லி போயிருக்கிறார்கள். என்னால் முடிந்த அளவு நான் நினைத்த சில செய்திகளை சொல்ல நினைக்கிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் தாங்கள் ஆங்கிலத்திலே பேசுவதா தமிழிலே பேசுவதா என்று மாற்றங்கள் வந்த பொழுது தமிழிலே பேசுவதற்கான காரணங்களை சொன்னார்கள். நானும் என்னுடைய பேச்சை தமிழிலே தான் பேசப்போகிறேன். அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. அதில் முதல் காரணம் என்னவென்று கேட்டால், எனக்கு தமிழை தவிர வேறு மொழி ஒன்றும் தெரியாது. மற்ற 2 காரணங்கள் எது என்று கேட்டால் அதே காரணத்துக்கான அழுத்தங்கள் தான். திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் ஆங்கிலம் தெரியாது என்பது எனக்கு ஒரு குறையாக தெரியவில்லை. தமிழிலே தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே எனக்கு தெரிந்த விஷயத்தை எனக்கு தெரிந்த பாஷையிலே உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மேடையிலே வருகிற பொழுது ஒரு பக்கம் பசுநேரத்திலே வந்திருக்கிறேனே என்ற குற்ற உணர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம், இந்த அரங்கை அறிஞர் அரங்கு என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அதற்குள்ளே நானும் சேர்ந்திருக்கிறேனே, அதுவே இனிமேல் நானும் அறிஞன் என்று சொல்லிக் கொள்ளலாமே என்கின்ற அந்த உரிமை பெற்ற மகிழ்ச்சியிலே நான் பேச வந்திருக்கிறேன். 2 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையிலே நான் எப்பொழுதும் என்னுடைய நீங்கள் எனக்கு புதிய ரசிகர்கள் அல்லது புதிய பார்வையாளர்கள் என்றபடியால் என் நிலையை முதல் நான் ஒரு நிமிடத்திலே சொல்ல வேண்டும். நான் சமயத்தை எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், கற்று தெரிந்து கொள்ளவில்லை. இது முதல் நிலை. அதை நான் முதலிலே என் அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன். வழிபட்டு தெரிந்து கொண்டேன். வழிபட்டு தெரிந்து கொண்ட பிறகு கற்று தெரிந்து கொண்டேன். இதுதான் என் நிலை. இப்படி 2 நிலை இருக்கிறதை பேராசிரியர் அவர்கள் குறிப்பாக சொல்லி போனார்கள். ஆகவே சமயத்தை எனக்கென்று ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு பார்க்காமல் பார்க்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை தான் நான் இன்றைக்கு என்னுடைய உரையிலே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். நான் இன்னும் பேச்சுக்குள்ளே வரவில்லை. அது 1-2 நிமிடங்கள் பிடிக்கும். சொல்ல வந்த விஷயத்தை நான் சுருங்க சொல்ல வேண்டிய மிக கஷ்டமான ஒரு நிலை. சுருக்கமாகவும் சொல்ல வேண்டி இருக்கிறது, விளக்கமாகவும் சொல்ல வேண்டி இருக்கிறது. நேற்றைய கூட்டம் முடிந்து போன பிறகு
நேற்று இங்கே நடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டேன். என்னுடைய நண்பன் ஒருவன் என்னோடு பேசினான். நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன். பொய்மையாக நிறைய பேசி அல்லது என்னுடைய புத்தி சாதுரியத்தை காட்டுவதற்காக நிறைய பேசி நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நாங்கள் பேசிக்கொள்வது நல்லது. சைவத்துக்கு இருக்கக்கூடிய இடர்கள் என்ன, அதை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன என்றெல்லாம் ஆராய்வதற்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். சைவத்துக்கான இடர்கள் என்று பலரும் பலதை சொல்லலாம். வரிசைப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. என்னை கேட்டால் இன்றைக்கு சைவத்துக்கு இருக்கக்கூடிய இடர் என்ன, பெரிய இடர் என்ன என்று கேட்டால் நான் சொல்வேன் சைவர்கள் தான் சைவத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய இடர்கள். நான் ஏதோ ஒரு குறும்புத்தனமாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நான் பேசுவது உண்மை. நமக்கு நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. கற்கிற காலத்திலே என்னுடைய ஒரு ஆசிரியர் சொல்வார், நான் படிக்காததற்கு பல காரணங்கள் சொல்வோம். பரீட்சையிலே புள்ளி குறைந்து விட்டால் படிக்காததற்கு 1000 காரணம் சொல்வோம். ஆனால் அந்த முதல் காரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சொல்வதில்லை. படிக்க முடியவில்லை, கரம் நின்று விட்டது, காய்ச்சல் வந்து விட்டது, வீட்டில் விசேஷம் எல்லாம் சொல்வோம். முதல் காரணம் படிக்க எனக்கு விருப்பமில்லை, அவ்வளவுதான். எங்களுடைய கம்பன் கழகத்திலே நான் இளைஞர்களுக்கு சொல்வதுண்டு, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய கொடுத்தால் செய்ய முடியாது என்று அவர்கள் காரணங்கள் சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், எங்கள் யாழ்ப்பாணத்து பாசையிலே சொல்வேன், எனக்கு இந்த பேச்சு வேண்டாம். ஓம் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லு, ஏலாது என்பதற்கு 200 காரணம் எனக்கு தேவையில்லை. இதுதான் என்னுடைய ஜெயராஜ் பொன்மொழி என்று கூட இதை வைத்துக் கொள்ளலாம். முடியும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லு, முடியாது என்பதற்கான 200 காரணங்களை பிறகு ஆராய்ந்து கொள்ளும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். சைவத்துக்கு இருக்கக்கூடிய இடர் என்னவென்றால், புறத்தே இருந்து வருகிற இடர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை, அதை எப்படி கையாள்வது என்று நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்வோம். அகத்திலே பிரச்சனை இருக்கிறது, அதான் முதல் பிரச்சனை. எனக்கு என்னை யாராவது வீழ்த்த நினைக்கிறார்கள் என்றால், நான் என் சார்ந்த வீடு இருக்கிறதே அதற்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நான் முதல் நீக்க வேண்டும். பிறகு எதிரி அடுத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு நான் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன, இதுதான் நான் இன்றைக்கு பேச எடுக்க நினைத்த விஷயம். சைவத்தை பொறுத்தளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடர் என்னவென்று கேட்டால், நாங்கள் சைவத்தை சரியாக விளங்கிக் கொண்டோமா? இது ஒரு பெரிய கேள்வி. சைவத்தை விளக்கம் செய்வதாக சொல்லி பேசுகிறவர்கள் எல்லாருமே சைவத்தை போட்டு குழப்புகிறார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை. நேற்று ஒரு இளைஞன் என்னை கேட்டான். நான் அதில் இருந்துதான் என் பேச்சை இப்படியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். நேற்று ஒருவன் கேட்டான், சைவ மாநாட்டுக்கு ஏன் போக வேண்டும் என்றான். அங்கே நான் சைவத்தை பற்றி தெரிந்து கொள்ள போவோம். அவன் எனக்கு சொன்னான், போனால் தெரிந்ததில் குழப்பம் வருகிறதே என்றான். உண்மை பொய்யா? நான் சொன்னேன், தெரிதலுக்கான அடையாளங்களிலே அது ஒன்று, நீ குழம்பாதே. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சரியாக அறிகிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த பாதையிலே போகும்போது அறியாத விஷயம் பல வந்து மோதும். இப்ப பாருங்க, இது என்ன என்று எனக்கு தெரிந்து விட்டது, தெரியாவிட்டால் பிரச்சனை, தெரிந்து விட்டால் இது பற்றி 1000 கேள்வி பிறக்கும். இது எங்கே வாங்கி இருப்பார்கள், இது என்ன விலை, இதை எப்படி தொடர்ந்து கடைபிடிப்பார்கள், எனக்கு என்ன தருவார்கள், அது 100 கேள்வி. இதே இல்லை என்று வைங்கள், கேள்விகளே இல்லை. அதைத்தான் திருவள்ளுவன் ரொம்ப தெளிவாக சொன்னான், அறிதொரும் அறியாமை கண்டற்றாய். அறிவுக்கான லட்சணம் என்னவென்றால், நீ உண்மையாக ஒன்றை அறிகிறாய் என்றால், ஒன்றை அறிகிற பொழுது 100 அறியாத விஷயங்கள் உனக்கு தெரிய வருகிறது. ஒரு மாநாட்டுக்கு போய் நீ குழப்பம் அடைகிறாயா, மாநாடு சரியான பாதையிலே போகிறது, அஞ்சாதே, தொடர்ந்து போ என்று நான் அவனுக்கு சொன்னேன். பிறகு கேட்டேன், என்ன குழப்பம் உனக்கு? அவன் சொன்னான், உயர்ந்தவர்கள் சொல்லுகிற சில செய்திகளிலேயே எங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகிறதே. என்ன குழப்பம் என்று கேட்டேன். ஒன்று, அவன் சொல்கிறான், நீங்கள் தான் சொல்கிறீர்கள், கோயிலுக்கு போய் கும்பிடு என்று சொல்கிறீர்கள், பிள்ளையாரை கும்பிட்டு சோதனை எழுது என்கிறீர்கள், முருகனை போய் கும்பிடு என்கிறீர்கள், சிவருமான கும்பிடு என்கிறீர்கள், இப்படி பல தெய்வத்தை சொல்லுகிறீர்கள். சரி, சொல்கிறோம். பிறகு நீங்களே தான் சொல்கிறீர்கள், தெய்வத்துக்கு இப்படி பல வடிவங்கள் இல்லை என்று நீங்களே தான் சொல்கிறீர்கள். இதில் எது சரி, நீங்க சொல்லுங்கள் என்றார். சைவத்திலே இந்த 2 கருத்தும் உண்டு. குழப்பம்தான். 2 கருத்தும் உண்டு சைவத்திலே. 1000 தெய்வ வடிவங்களை கொண்ட சமயம் நம் சமயம், சந்தேகமில்லை. அதே நேரத்திலே தெய்வத்துக்கு வடிவம் உண்டா என்று கேட்டால் இல்லை என்று சொல்கிற சமயமும் நம் சமயம் தான். இளைஞன் குழம்புவானா குழம்ப மாட்டானா?
ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். பேராயிரம் படைத்து வானோரியற்றும் பெம்மான் சிவபெருமானுக்கு ஒரு அடை திருமுறையிலே வருகிறது. 1000 நாமங்கள் அவனுக்கு உண்டாம். அர்ச்சனை பண்ண போறவர் கோயிலுக்கு இதுக்காக கால செலவழிப்பார். அஷ்டோத்திரம் பண்ணுங்கள், லட்சார்ச்சனை பண்ணுங்கள், 100 நாமம் சொல்லு, லட்ச நாமம் சொல்லு என்று ஐயாவுக்கு காசு கொடுத்து இதுக்கு ஒரு அர்ச்சனை. இது ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மற்றொரு பக்கம் சொல்வார்கள், இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. சிவபெருமானையார் கேள்வி கட்டோன பதில், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். வார்த்தைகளாலேயே ஒரு ஓவியம் பறைகிறார். முதல் பாட்டிலேயே ஞானசம்பந்த பெருமான். இதுதான் சிவபெருமான படம் பறைய போறாயா? இதுதான். அதே திருப்பி இதே திருமுறைகளுக்குள்ளே புகுந்த பொழுது திருப்பி வருகிறது, இப்படியன் இன்னரத்தன் இவனத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாக. அப்ப கடவுள் என்றால் சிவபெருமான் என்று சொல்கிறீர்கள், தலையிலே கங்கை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள், காதிலே தோடணிந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள், எருது வாகனத்திலே வருகிறார் என்று சொல்கிறீர்கள். இன்னொரு பக்கம் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்கிறீர்கள். அப்ப இதுல எது உங்க சமயம்? நான் என்ன வடிவத்தை கும்பிடவா கும்பிட வேண்டாமா அவன் கேட்கிறான். என்னிடம் பதில் சொல்ல வேணும். முந்தினா ஊர்ல ஒரு வசதி இருந்தது. இப்படி எக்கச்சக்கமான கேள்வி கேட்கிறவனுக்கு 2 போட்டு சும்மா முதல் போய் கும்பிடு. இப்ப இங்க இந்த ஊர்கள்ல அந்த வசதியும் இல்லை, வழக்க வச்சுப்பான். அதை என்ன செய்வது? இது எது சமயம்? கடவுளுக்கு வடிவம் உண்டா? உண்டு என்கிறார்கள். இல்லையா? இல்லை என்கிறார்கள். கடவுளுக்கு பெயர் உண்டா? உண்டு என்கிறார்கள். இல்லையா? இல்லை என்கிறார்கள். இன்னவரைத்தான் நீ கும்பிட வேண்டும் என்கிறது ஒரு பக்கம், எல்லாரையும் கும்பிடு என்கிறது இன்னொரு பக்கம். யாரை நாம் வணங்குவது? நமக்கு பெரிய குழப்பமாக இருக்கிறது. சமயத்துக்குள்ளே காலடி எடுத்து இளைஞன் வைக்கிறான். முதல் பிரச்சனை நம் சமயமே தான். திருமுறைகளை படிக்க வேண்டும். நம்முடைய அடிகளார் அவர்கள் இன்றைக்கு பேசினார்கள், திருமுறை படிக்க வேண்டும், நம் மொழி இல்லாத வேதத்தை நிராகரித்து விட வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்து வருகிற பொழுது, திருமுறை சரி நமக்கு வேதம் வேண்டாம் என்று விட்டு திருமுறைக்குள்ளே கால் வைத்தால் வேதம் மோதி வெண்ணோல் பூண்டு என்று பாட்டு தொடங்குகிறது. வேதமும் கல்வியும் ஆயினார்க்கு என்கிறது பாட்டு. அப்ப நான் வேதத்தை ஏற்றுக்கொள்வேனா? திருமுறையை நம்பி வேதத்தை கைவிடுவேனா? நீங்க சொல்லுங்க என்றான். பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? புறத்திலே இருக்கிற வருகிற பிரச்சனைகளை பின்னோக்கி நகர்த்துவோம். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. நேற்று கூட நம்ம அறிஞர் ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொன்னார்கள், இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிராகரிப்போம் என்று சொன்னார்கள். சரி, கருவிலே பிறந்தவரை வழிபட வேண்டாம் என்று சொன்னார்கள். அது அவருக்கு கருத்து. முருகனை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, இறப்பமான் முருகன் புறவான் இறவான், ஆகவே பிறக்காமல் இறக்காமல் இருக்கிறவனே தெய்வம் வழிபட வேண்டும் என்றார்கள். அதே முருகனை கந்த புராணம் அவன் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் என்றே பேசுகிறது. உதித்தான் என்றால் தோன்றினான் என்று அர்த்தம். தோற்றம் இருந்தால் முடிவிருக்கும் என்று பொருள் வந்து விடும். ஆகவே இது என்ன செய்வதுனா? கும்பிடுவதா? இன்னொரு பக்கம் ஒரு பகுதி கேட்டார்கள், பிறந்தவரை கும்பிட வேண்டாம் என்கிறார்களே, நாங்கள் சாய்பாபாவை கும்பிட வேண்டுமா வேண்டாமா? சைவத்துக்குள்ளே 1000 கேள்விகள், நமக்கு 1000 பிரச்சனைகள். இதற்கு தீர்வு காண வேண்டும். பொதுப்பட என் சைவ புலமையை காட்டி நான் பேசிவிட்டு போகலாம், தேவையில்லை. அப்படியானால் சைவம் குழம்பி இருக்கிறதா? வடிவங்கள் இல்லை என்கிறார்கள், வடிவம் இருக்கிறது என்கிறார்கள். வேதம் தேவை என்கிறார்கள், வேதம் தேவையில்லை என்கிறார்கள். தனி மனிதனை வணங்காதே என்கிறார்கள், தனி மனிதனை வணங்கு என்கிறார்கள். கிரியை முறைதான் கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார்கள், கிரியை முறையை வேண்டாம் என்கிறார்கள். அப்ப சைவத்துக்கு என்று ஒரு வரையறைப்பட்ட நெறி இல்லையா? அதை முதல் நாம் தீர்மானிப்போம். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடிப்படையிலே ஆணாவிலேயே குழப்பம் இருக்கிற பொழுது அகையனாவில திருத்தம் செய்யறதுக்கு போக வேண்டும். ஆணாவில திருத்தம் செய்வோம். இதுல எது சரி எது பிழை? நான் சொல்கிறேன், சைவம் முழுக்க சரியாகத்தான் இருக்கிறது, சரியாகத்தான் இருக்கிறது. எனக்கு அது விளங்கின பிறகுதான் பாருங்கள் சைவத்திலே ஒரு மதிப்பு வந்தது. அதை சொல்லிவிட்டு போதுதான் என் நோக்கம். அதை விளங்கிய பிறகுதான் சைவத்திலே குழப்பமாக இருக்கிறதே, ரெண்டும் இருக்கிறதே, அங்கேயும் இழுக்கிறதே இங்கேயும் இழுக்கிறதே, எதை ஏற்றுக்கொள்வது? யார் சைவன்? கேள்விக்கு பதில் சொல்லுகிற சைவன் என்று ஒரு அடையாளம் காட்ட விரும்புகிறார்கள். இவன் தான் சைவன், இவனை எல்லாம் புறம் தள்ளு. சைவம் ஒருவரையும் புறம் தள்ளார், அதுதான் சைவம். இன்ன காரணத்துக்காக இவனை நான் விலக்கி வைக்கிறேன் என்று சொன்னால் அவன் சைவன் அல்ல. உலகத்தினுடைய கடைசி மனிதன் வரையும் சைவம் தனக்குள்ளே ஈர்த்துக் கொண்டது.
சைவத்தினுடைய தத்துவம் சொன்னார்களே, பேராசிரியர் அவர்கள் சொன்னார்களே, சித்தாந்தம். சமயி யார் என்ற கேள்விக்கு அவன் வரையறை பண்ண முயற்சி பண்ணுகிறான் பாருங்கள். யார் சமயி, யார் சமயி பண்ணி நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சமயத்திலே நான் பிறந்தேனே என்று பெருமைப்படுகிறேன். என்ன சொன்னார்கள்? அப்படி வரிசைப்படுத்தினார். சமயவாதிகளை வரிசைப்படுத்த அகச்சமயி, சிவனை வழிபடுகிறாயா, விபூதியை பூசுகிறாயா, சைவம் என்கிறாயா, நீ அகச்சமயி, நமக்கு ரொம்ப நெருக்கமானவன். அதுக்கடுத்தவன் இன்னும் கொஞ்சம் தூர போகிறானா, புறச்சமயி. புறச்சமயி என்று சொன்னானே தவிர அவன் சமயி இல்லை என்று சொல்லவில்லை. மறந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூர போகிறானா, அவன் புறச்சமயி. அதற்கு பிறகு போகிறானா, புறச்சமயி. இன்னும் ரொம்ப தூர போய்விட்டானா, அவன் யார் என்று கேட்ட புறச்சமயி. ரொம்ப தூரத்தில் நிற்கிறான், ஆனா சமயி தான். அவன் யார் என்று கேட்டவனை சொன்னார்கள், இந்த புறப்புற சமயி, சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வது புறப்புற சமயி. அவன் யார் என்று கேட்டால் சொன்னார்கள், நிரூச்சரவாதியை ஏற்றுக்கொள்கிறார். நிருச்சரவாதி என்று சொல்ல உங்களுக்கு புதிதாக இருக்கும். நான் தெளிவா சொல்கிறேன். யார் கடவுள் இல்லை என்கிறானோ அவனும் சமயிதான் என்று ஏற்றுக்கொண்ட சமயம் நம் சமயம். எனக்கு ரொம்ப பெருமையாயிருக்கு. கடவுள் இல்லை என்கிறான் ஒருவன், நம்ம பெரியாராகட்டும், யாராக இருக்கிற அண்ணாதுரை ஆகட்டும், யாராக கடவுள் இல்லை. இந்த சைவக்காரன் வந்து சொன்னான் கடவுள் இல்லை என்று. அப்படியா, நீ எங்களுடைய சமய லிஸ்டுக்குள்ள வராய்ப்பா, அவனுக்கு ஒரு ஐடென்டி காட்ட கொடு, சைவ மாநாடு பார்க்கட்டும். என்னதான் அவன் கடவுள் இல்லை என்கிறான், அவனை போய் சமயம் என்கிறீர்களே. இல்லை என்றாலும் சமயம்தான். எப்படி சொல்லலாம்? அவன் எப்படி இல்லை என்ற முடிவுக்கு வந்தான்? இருக்கிறதா என்று ஆராய தொடங்கி விட்டான். அதனால் தான் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறான். எவன் கடவுளை பற்றி ஆராய தொடங்கி விட்டானோ அவன் சமயம்தான். இப்பொழுது அவன் கச்சையிலான ஒரு பிழையான முடிவுக்கு வந்திருக்கிறான். போக போக சரியான முடிவு அவனுக்கு வரும். எப்படி நீ இல்லை என்று சொல்றான்? எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறவனை விட இல்லை என்று சொல்கிறவன் கடவுளை பற்றி ஆராய தொடங்கி விட்டான் என்று அர்த்தம். ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பம். ஒரு இஸ்லாமியர் சொன்னார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா, சேக்கலார் விழாவில் சொன்னதை நான் கேட்டு சிலிர்த்திருக்கிறேன். அவன் சமயம் என்று சொன்னதை அவர் சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னார். நான் ஆச்சரியப்பட்ட விளக்கம் அது. அவர் சொல்கிறார், சிவபெருமான், சைவர்கள் கடவுளை சிவபெருமான் என்றார்கள். கடவுளுக்கு பெயர் வைக்கிறான் ஒருத்தனம். சைவர்கள் கடவுளை சிவபெருமான் என்றார்கள். வைஷ்ணவர்கள் கடவுளை மகாவிஷ்ணு என்றார்கள். சாக்தர்கள் கடைசி கடவுளை சக்தி என்றார்கள். இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு வந்து சொன்னார். நாத்திகவாதிகள் கடவுளை இல்லை என்று சொன்னார். அவன் சொன்ன இல்லைக்கு கடவுள் என்று அர்த்தம். எப்படி இவனுக்கு சிவபெருமான் கடவுளோ அவனுக்கு மகாவிஷ்ணு கடவுளோ, நிருச்சரவாதி இல்லை என்று சொல்கிறானே அது கடவுளுக்கு ஒரு பெயரடா. நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்க, கடவுளுக்கு 1000 பெயர் வைக்கின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னான்னு பாருங்க, அது சரி. ஏனென்றால் தத்துவம் என்றாலே மற்றவனை குழப்பவன். நான் சொல்றது இங்க பாருங்க, தத்துவமே எங்க தொடங்க தெரியுமா? என் ஆசிரியர் எனக்கு தொடங்கி சொல்றேன். அவர் கேட்டார், கடவுள் இருக்கிறானே இது கடவுளா என்று கேட்டார். ஒரு காரியத்தை காட்டி இது கடவுளா என்று கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, கடவுள் இல்லை என்று. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு இது கடவுள் இல்லை. அவர் திருப்பி கேட்டார், இதற்குள்ளே கடவுள் இல்லையா என்றார். எனக்கு கொஞ்சம் குழப்பமா போய்விட்டது. இது கடவுளா என்று கேட்டால் பதில் இல்லை, இதற்குள்ளே கடவுள் இல்லையா என்றால் பதில் இருக்கிறது. இதுதான் ஐயா தத்துவம். ஒரு 10 ரூபாயை காட்டி இது 1 ரூபாயா என்று கேட்டால் என்ன பதில்? இல்லை என்பது பதில். 10 ரூபாய்க்குள்ள 1 ரூபாய் இல்லையா என்று கேட்டால் என்ன பதில்? இருக்கிறது என்று பதில். இது விளங்கித்தான் தத்துவம் விளங்கிவிட்டது. கடவுளை விளங்குவது என்பது ரொம்ப கடினமான காரியம். தத்துவவாதிகள் எல்லாம் போட்டு குழம்பி அடித்து நிமிர்ந்திருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை காணுகிற ஒரு முயற்சி. அப்ப கடவுளை காண 1000 பெயர் இருக்கிறது என்று சொல்கிறாயே, இல்லை என்று சொல்கிறாயே, ரெண்டிலே எது சரி? ரெண்டும் சரி. எப்படி ரெண்டும் சரியாகும்? ரெண்டும் முரண்பட்டதல்லவா? ஒரு 1000 பெயர் இருக்கிறது என்று ஒன்று முரண்பட்டதல்லவா? இல்லை என்பதும் இருக்கிறது என்பதும் முரண்பட்டதா? யார் சொன்னது? ரெண்டும் ஒன்றுதான். எப்படி என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு பெயர் இருந்தால் வேறொரு பெயர் இருக்க முடியாது. எனக்கு நேரா என்ன சுப்பிரமணியம் என்று ஒருத்தர் கூப்பிட முடியாது. நான் சொல்லுறது தெரியலவா? எனக்கு இப்ப பெயரே இல்லை, எனக்கு 1000 பேர் சொல்லி கூப்பிடலாம். அதனாலேதான் கடவுளுக்கு பெயர் இல்லை என்றும் சொன்னார்கள், 1000 பெயர் இருக்கிறது என்றும் சொன்னார்கள். கடவுளுக்கு ஒரு பெயர் இல்லை. நீ சிவபெருமான் என்கிறாயா, அவர் சிவபெருமான் தான். நீ மகாவிஷ்ணு என்கிறாயா, அவர் மகாவிஷ்ணு தான். எந்த வடிவத்திலும் கும்பிட்டுக்கொள். அல்லது இந்த போத்தில எடுத்து இது கடவுள் என்று சொல்கிறாயா,
சித்தாந்திகளுக்காக சொல்கிறேன். இதை நான் கடவுள் என்று கும்பிட்டால் இது அருள் செய்யுமா? செய்யும். சந்தேகப்படவில்லை. எப்படி செய்யும் என்றால், சித்தாந்திகள் சொன்ன தெளிவிலேயே நான் சொல்லுகிறேன். என்ன சொன்னார்கள் என்றால், இறைவனுடைய லட்சணம் பேசுகிற பொழுது எந்த ஒரு பொருளிலும் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான். இதை யாராவது சைவ சித்தாந்தி மறுக்க முடியுமா? இறைவன் உலகப் பொருள் அத்தனையிலேயும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான். என்ன அர்த்தம்? அந்த பொருளுக்குள்ளே கடவுள் இருப்பான், இல்லாமலும் இருப்பான், அதை செலுத்தியும் இருப்பான். இப்ப நான் கேட்கிறேன், சைவ சித்தாந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோமானால் ஒன்றாய் இருப்பான், உலகத்தினுடைய இந்த முப்புணர் மூன்று இயல்பும் கடவுளிடம் இருக்கும் என்றால் உலகப் பொருள் அத்தனையிலும் கடவுளுடைய சாயல் இருந்தே ஆக வேண்டும். குறித்த ஒன்றிலே தான் கடவுள் இருக்கிறார், மற்றதிலே கடவுளை கும்பிடாதே என்று சொல்கிறவர் கடவுளை புரிந்து கொள்ளாதவர் என்று அர்த்தம். அப்படிதான் இதை நான் சொல்ல வந்த விஷயம். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு நான் போயிருக்கேன். என்னென்றால், நம் சமயத்துக்கு இருக்கிற பலம் சொல்கிறேன். இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி தீர்த்தார்கள், ஏன் குழப்பம் வந்தது, ரொம்ப தெளிவு பண்ணி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு என்னென்றால், எங்களுக்கு எங்கள் சமய பெருமை தெரியவில்லை, மற்ற சமய பெருமைகள் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிகிறது. அதனாலே நம் சமயத்தை வளர்க்கிறோம் என்று நாங்கள் சொல்லி என்ன செய்கிறோம் என்றால், மாற்று சமயங்களை பின்பற்ற தொடங்குகிறோம் ஏதோ ஒரு விதத்தில். எனக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் நான் சொல்லுகிற ஒன்று, இன்றைக்கு எங்களுடைய ஆக்ஷன்கள் எல்லாம் ஆக்ஷன்கள் அல்ல, ரியாக்ஷன்கள். கிறிஸ்தவன் ஏழைக்கு காசு கொடுத்து சமயம் மாத்துறானா, நாங்களும் அந்த நாள் நடத்துவோம். அதுக்கு முதல் உனக்கு பட்டினி கிடக்கிற உனக்கு கண்ணில் படை இல்லையா? மற்றவன் செய்வதை பார்த்து செய்வதுதான் நமக்கு சமயமாகிவிட்டது. அது அல்ல, நமக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை கடவுள் அற்புதமாக படைத்திருக்கிறான். அதுல ரெண்டு பிரிவு உண்டு, ரெண்டு கூறு உண்டு. அவ்வளவுதான். எனக்கு சொல்ல முடிஞ்சிட்டா சந்தோஷம். ரெண்டு கூறாக இறைவன் உலகத்தை படைத்தான். என்ன என்று கேட்டால், ஒன்று அறிவு, மற்றது உணர்வு. நீங்க எதையும் இதுக்குள்ள பிரிச்சுடலாம். இந்த உலக படைப்புகள் இருக்கிறதே, உயிர் படைப்புகள் இருக்கிறதே, ஒன்று அறிவு சார்ந்த படைப்புகள், மற்றது உணர்வு சார்ந்த படைப்புகள். நான் சொன்னா கொஞ்சம் இங்கே உள்ள பெண்கள் என்னை கோரிக்க கூடாது. இதை தெளிந்த அறிஞர்கள் சொன்னார்கள், அறிவு சார்ந்த படைப்புகள் தான் ஆண்கள், உணர்வு சார்ந்த படைப்புகள் தான் பெண்கள். இதை சொன்னோன்னு ஒரு இடத்துல எனக்கு அடிக்க வந்துட்டாங்க. என்ன ஆழமா உடனே இதை சொன்னோன்னே இது ஒரு பொது கருத்து தான். இன்னும் ஆழமா சொல்ல போகிறேன். அறிவு சார்ந்தவர்கள் ஆண்கள், உணர்வு சார்ந்தவர்கள் பெண்கள் என்றால் அப்ப ஆண்களுக்கு உணர்வே கிடையாதா? அப்படின்னா மரண்டல்லவா இருக்கும். பெண்களுக்கு அறிவே கிடையாதா? இருக்கிறது. ரெண்டும் கலந்ததுதான் உலக படைப்புகள். என்ன ஆகும் என்றால், ஆண்களுக்கு உணர்வும் அறிவும் மிகுகிற பொழுது அறிவு மிகுந்து உணர்வு கொன்றும், பெண்களுக்கு உணர்வு மிகுந்து அறிவு கொன்றும். இவ்வளவுதான். இந்த உணர்வும் அறிவும் அதாலதான் பாருங்க, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஆண் கொஞ்சம் ஸ்டெடியா நிற்பான். ஆண்களை நான் பாராட்டி சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம், அப்படி ஒரு அபிப்பிராயம் எனக்கு இல்லை. நான் சொல்றது வேறு. அதுபோல ஆண் திட்டமிட்டு கணக்கு போட்டு புத்தியாலே யோசிச்சு எடுக்கிற முடிவை பெண் உணர்வு சார்ந்து ஒரு நிமிஷத்தில் எடுப்பான். ஒருத்தன் கடன் கேட்பான், ஒரு ₹1,00,000 கடன் கொடுங்க, அடுத்த வருஷம் தர்றேன். இவர் கணக்கு போடுவார், வீட்டுக்கு போயிருந்து என்ன மாதிரி இவன் தருவானா, எனக்கு என்ன மாதிரி இவன் சம்பளம் வருமா, சேர்ப்பானா. அந்த அம்மா சொல்லுங்க, ஆளை பார்த்தாலே கல்யாணத்துக்கு கொடுக்காது. அந்த அம்மா ஒரு கணக்கும் போடாது, ஆனால் அவ சொல்ற தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு. அதை நம்பித்தான் ஆண்கள் பல பேர் பெண்கள் சொல்வதன்படியே நடப்பதற்கு பிரமாணம் நடத்தார். இந்த உணர்வு அறிவு இருக்கிறதே, ரெண்டாலும் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளலாம். அதான் நான் சொல்ல. ஒரு ஆண்மகன் கணக்கு போட்டு, நான் சொன்னேன் ஒரு பிரச்சனை வருகிறது, இப்படி இதை என்ன செய்யலாம், இது இங்கே போகலாம், இப்படி போகலாம், இந்த சம்பளம் இதை மிச்சம் பிடிக்கலாம், கணக்கு போட்டு எடுக்கிற முடிவு இருக்கிறது பாருங்கள். அந்த முடிவு தவறுன்ற இல்லை, எடுக்கலாம். அதே முடிவை உணர்வு மிகுதியாலும் எடுக்கலாம். ஒரு காரியத்தை செய்த அறிவு பாதை என்று ஒரு பாதையும் உணர்வு பாதை என்று ஒரு பாதையும் இருக்கிறது. ரெண்டு பாதைகள் அல்ல, ரெண்டு வேறு பாதைகள், போகிற இடம் ஒன்று. அறிவாலை கணக்கு போட்டு செய்வது என்று ஒன்று இருக்கிறது, உணர்வாலே காரியம் பார்ப்பது என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டிலும் ஒரு காரியத்தை செய்ய முடியும். கடவுளை வழிபடுவது என்று வந்த பொழுது நம் மூதாதையர்கள் இந்த ரெண்டு பாதையையும் நிராகரிக்கவில்லை. அதுதான் சைவம் இன்று வரை அழியாமல் இருக்கின்ற சிறப்பு பெற்றதற்கு அடிப்படைதான். பல சமயத்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ரெண்டு பாதையிலே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். சமணம் இன்றைக்கு நம்மை விட்டு தொலைந்ததற்கு காரணம், அவர் அறிவு பாதையை முழுக்க நம்பினார்கள். புத்திசாலிகளை எப்பவும் பாருங்க, நான் எப்பவும் சொல்லுகிறேன், புத்திசாலி இருக்கிறானே அவன் நினைக்கிறான் உலகத்தை தான் கொண்டு போறதா நினைக்கிறான்.
அவன் நினைக்கிற கிட்டத்தட்ட சரி மாதிரியும் இருக்கு, ஆனா அவனால கொண்டு போக முடியாது. புத்திசாலி திட்டமிட்டு உலகத்தை வெல்லலாம் என்றால் இந்த உலகத்திலே இருந்திருக்கக்கூடிய சர்வாதிகாரி எல்லாரும் வென்றிருக்க வல்லவா வேண்டும். புத்தியாலை கணக்கு போட்டு வெல்வது என்பது அது ஒரு பாதை தான். என்றைக்கு அந்த புத்திக்குள்ளே நான் என்ற உணர்வு கலந்து விட்டதோ அந்த நிமிடமே அவனுடைய பாதை தோற்று போய். இது பற்றி நான் வேறொன்று சொல்ல வேண்டும், நினைவிலே நின்று இறைவனவுடன் தான் கடைசியிலே சொல்லுகிறேன், இடையில கூட போய். ரெண்டு பாதையாலும், அறிவு பாதையாலும் ஒரு இடம் நோக்கி போகலாம், உணர்வு பாதையாலும் போகலாம். போகிற பொழுது அந்த இடத்தை நீ தொட வேண்டுமானால் நான் என்கின்ற உணர்வை ரெண்டிலும் மறக்க வேண்டும். உணர்வாலே போகிறாயா உன்னை மற, அறிவாலே போகிறாயா உன்னை மற. இந்த உன்னை மறந்து ரெண்டு பாதையிலே போனாலும் நீ சரியான இடத்தை தொடுவாய். இவ்வளவுதான். இதை நினைச்சுட்டுத்தான் ரெண்டு சமய பாதையும் நம்முடைய சமயம் அங்கீகரித்தது. உணர்வாலே போகிற பாதைக்கு பக்தி என்று பெயர், அறிவாலே போகிற பாதைக்கு தத்துவம் என்று பெயர். தேவையில்லாமல் ரெண்டையும் நாங்கள் மோதவிட தேவையில்லை. இது ஒரு அடிப்படை. நான் சொல்றேன், இன்றைக்கு என்ன நம் சமயத்தில் முதல் குழப்பம் என்றால் பக்திமான்களுக்கும் தத்துவவாதிகளுக்கும் மோதல். தத்துவவாதி நினைக்கிறான், நான் இவ்வளவு படிச்சு கணக்கு போட்டு சொன்னது என்ன இவன் மாற்றுவது. பக்திமான்ல அவனுக்கு கோபம் வருது. பக்திமான் இவனை பொருட்படுத்தவே தயாரா இல்லை. நீ நல்லா கணக்கு போட்டு நீ போய்யா என்ன என் பாதையில போகிறது. இது பக்திமானுடைய பிரச்சனை. இரண்டும் சரி. இதை ஏற்றுக்கொண்டது நம் சமயத்தினுடைய ஒரு வலிமையான பலம். நீங்க நினைச்சு பாருங்கள், நான் ஒன்று சொல்லுகிறேன். என் நேரம் முடிந்தால் என் நண்பன் திருநந்தகுமார் எனக்கு டைம் காட்டலாம். இது பெரிய கருத்து பாருங்க. இந்த டைமுக்குள்ள கட்டுப்பட்டு ஒரு கருத்தை சொல்லு. நான் ஒரு சுருக்கம் சொல்லுகிறேன். பெரிய புராணத்திலே சைவத்திலேயே சொல்ல வரும். அதனால நான் பெரிய புராணத்திலே கண்ணப்பர் கதை உங்களுக்கு தெரியும். கதை நான் சொல்ல போவதில்லை. கண்ணப்பர் கதை, கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்துக்கு அப்பினார், உங்களுக்கு தெரியும். இந்த கதையை சேர்க்கலார் திட்டமிட்டு கொண்டு வந்து வைக்கிறார் பெரிய புராணத்துக்குள்ளே. இப்ப என்ன சொல்ல வந்த விஷயம் என்ன? பக்தி இருக்கிறதா, இறைவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். அவ்வளவுதான் கதை. என்ன செய்தான் கண்ணப்பன்? மாமிசம். நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நாங்க இன்றைக்கு நம்ம அதில் கரெக்டா சொன்னாங்க, சைவம் என்பது இன்றைக்கு சாப்பாடாகிவிட்டது. சைவம் என்பது இன்றைக்கு சாப்பாடு. இன்றைக்கு சைவமோ என்று கேட்கிறான். இங்க டைனிங் டேபிள்ல தான் கேட்கிறான். சைவம் சாப்பாடான நிலைமை அது இருந்துட்டு போகட்டும், பரவாயில்லை, அங்கேயாவது இருக்குதேன்னு சந்தோஷப்படுவோம். இந்த சைவம் என்று இருக்கிறதை அவ என்ன சொல்ல வருகிறார்? கண்ணப்பன் கதை சொல்ல வருகிறார். என்ன? நாங்கள் மாமிசம் வெறுப்பதுக்கு சைவமா அந்த அப்புறம் தன் அவரித்து தின்றுடனும் உடையறேனும் கல்லுகிற நான்களை சேர்க்கிறார். இந்த நான் நினைப்பதற்கு பிறகு சேர்க்கிறார் செய்த மாதிரி ஒரு காவியத்தை வேற்று சமயத்திலே ஒருவர் செய்திருந்தால் அப்பவே அவன் தூக்கில போட்டிருப்பான். சேர்க்கிறாருக்கு மரண தண்டனை கேட்டுக்கட்டு இல்லாமல் செய்யப்பட்டது. சைவத்தினுடைய சகிப்பை விளங்கினார் அவர். அவரை விளங்கியது சைவம். அதுதான் கண்ணப்பர் கதை பாருங்க. மாமிசத்தை பண்டி வச்சு கொடுக்குறான். மாமிசத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொச்சையா கருதப்படுறது பண்டி மாமிசம். இதெல்லாம் உனக்கு அப்படி தெரியும் கேட்கப்படாது. அந்த மாமிசத்தை அதைத்தன்னு சுத்தமாக கொண்டு கொண்டா இல்லை, வாயில போட்டு சப்பி எச்சில் படுத்தி கொஞ்சம் ஓவராப்பட இல்லையா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. சேர்க்கலா சும்மா பண்ணி மாமிசத்தை ஒரு வெள்ளித்தட்டத்திலே கொண்டு வைத்து கொடுத்தான். எழுதினா எழுதப்படாதா? கதை சொல்லி முடிஞ்சது தானே. பன்றி மாமிசத்தை வாயிலே போட்டு சப்பி அதை ஒரு இலையிலே வைத்து வாயுக்குள்ளே தண்ணீரை விட்டு, அதான் அபிஷேகம் குடம். அவன் கையில செம்பு குடம் கொண்டு போயிட வாயுக்குள்ள தண்ணீர் எடுத்தான். பொன் ஒளியாற்றி நீரை பூ வைக்க தட்டம் இல்லை, தலையில பூவை வச்சு கொண்டான். கொண்டையிலே கொண்டை இருக்கிறது பலதுக்கு வசதி. பெரிய பிராணத்தில் இருக்கிறது. அப்படி பூவை வைத்துக் கொண்டான். சிவருமானும் போறான். ஏற்கனவே சிவருமானுடைய தலையில கிடந்த பூ காலாக தட்டுறான். வாயில இருந்த தண்ணியை எச்சியா அப்படி கொப்பளிச்சு அபிஷேகம் பண்றான். மாமிசத்தை வைக்கிறான். தலையில இருந்த பூவை போடுகிறான். நினைச்சு பாருங்க, அருவருப்பா இல்லையா? நான் நினைக்கிறேன், இன்றைக்கு நாங்கள் நிற்கிற சமுதாயத்திலே கண்ணப்பன் என்று ஒருவர் இருந்திருந்தால் அவருக்கு சிவபெருமான் புத்தி கொடுத்திருக்க மாட்டார், நாங்கள் கொடுத்திருக்கோம். நினைச்சு பாருங்க, இப்படி ஒருத்தனை கோயிலுக்குள்ள விடுவோமா? மாமிசத்தை எடுத்து சிவலிங்கத்துக்கு, அது சும்மா இல்லை, சிவலிங்கத்துக்கு எச்சில் நீர் துப்பி இது தூக்கி. சரி, இந்த கதையை ஏன் கேட்கிறார் வச்சார்? நாம அறிவாடு உணர்ச்சியா அறிவாடு விளங்குவோம். சரி, அவர் என்ன சொல்ல வருகிறார்? பக்தி மார்க்கம் சரியான முறையில் இருந்தால் இறைவன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். அவ்வளவுதான் கதை. நீ பக்தி மார்க்கமா இருக்கிறாயா? ஐயா, என்னை உங்கள யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு நல்லா பேருந்து காரால உதவியா அது அப்படி உதய மாட்டீர்கள் தெரியும். உதவிந்தால் எவ்வளவு கோபம் வரும்.
எனக்கு யாரையும் ஒருவர் காலால் செய்ய முடியுமா? தூவேறு துப்ப முடியுமா? கோபம் வருகிறது. அதையே வீட்டிலே குழந்தை செய்கிற பொழுது யாராவது கோபித்தவன் உண்டா? கோபித்தால் அவன் ஒரு அப்பனா? பாருங்கள், உணர்வு சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களிலே குற்றமாகப்படுபவை எல்லாம் உணர்வு சார்ந்த விஷயமாக வருகிற பொழுது சரியாக டிக் பண்ணிடுறான் கடவுள். நான் உங்களுக்கு உதஞ்சா குற்றம், பிள்ளை உங்களுக்கு உதஞ்சா குற்றம் இல்லை. என்ன செயல் ஒன்றுதானே, உதைத்தல் தானே செயல், நடந்த செயல் ஒன்றுதானே. இவனும் உதைச்சான், பிள்ளையும் உதைச்சது. என்னப்பா அவன் உதைச்சா தாங்க, இவன் உதைச்சா தாங்க இல்லை. இங்கே இது அறிவு சார்ந்து செய்யப்பட்ட செயல், இது உணர்வு சார்ந்து செய்யப்பட்ட செயல். உணர்வு சார்ந்ததாலே இது சரி, அறிவு சார்ந்ததாலே இது பிழை. எங்க முரண்பாடு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்ணப்பரை கொண்டு வந்து வைத்து உணர்வு சார்ந்து ஒரு செயல் செய்தால், பக்தி மார்க்கமாக செய்தால் சிவன் ஏற்றுக்கொள்வான். நீ செய், என்னவும் செய். நான் நினைக்கிறது சேர்க்கிறார் கொஞ்சம் எல்லை கூட மீறி இருக்கிறார் போல தெரியுது. இவ்வளவு சொல்ல வேணுமா? எத்தி தண்ணியை துப்ப வேணுமா? கொஞ்சம் கையில கட்டி கொண்டு ஊத்தினாடு சொல்லப்படாது. அது மட்டும் இல்லை, நான் ஆச்சரியப்பட்டது சேர்க்கலார். இது பாருங்க, இந்த கதையை இப்படியே சொல்லி முடிச்சிருக்கலாம். இந்த கதையை இப்படியே சொல்லி முடிச்சிருக்கலாம். சேர்க்கலார் பண்ணுகிற பம்பு பாருங்கள், என்ன செய்கிறார்? வேண்டுமென்றே செய்கிறார். இதுக்குள்ள ஒரு பிராமணரை கொண்டு பூத்துறார். உங்களுக்கு கதை தெரியும். ஒரு பிராமணர் ஒளிஞ்சிருந்து பார்த்து அவர் இப்படி இந்த மாமிசத்தை வச்சுட்டாங்க என்று பதட்டப்பட்டு சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமான் பிறகு வந்து இவருக்கு கனவில சொல்லி பிராமணருக்கு, நீ போய் அந்த கண்ணப்பனுடைய அன்பை பார் என்று சொல்ல, அந்த பிராமணர் சிவோச்சாரியார் என்ற அந்த பிராமணர் வந்து பார்த்து, அப்பதான் இந்த கண்ணப்படிங்க அப்படிங்கிற சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இந்த கதையிலே பிராமணரை கொண்டு வந்து ஏன் சேர்க்க வேண்டும்? தூக்கி போடாங்கால பிராமணர் இந்த பாத்திரத்தை எடுத்துருங்க. கண்ணப்பர் கதையில இருந்து சும்மா கதையை பாருங்க, கதை சுவை கொண்டுதா? வழக்கம் போல இவன் வந்தான், இறைவனுக்கு ரத்தம் படித்தது, மாமிசத்தை கொடுத்தான் என்று சொல்லி இருந்தாலே கதை கிட்டத்தட்ட சரிதான். ஏன் கொண்டு வந்து வைக்கிறார் என்றால், கண்ணப்பர் சேர்க்கிறார் அறிவையும் அன்பையும் ஒப்பிட வேண்டும் என்று அவருக்கு தேவை வந்து விடுகிறது. இல்லாவிட்டால் அந்த சிவோச்சாரியார் பாத்திரம் அந்த கதைக்கு தேவையில்லாத பாத்திரம், கதையினுடைய சுவை எந்த விதத்திலும் குன்றி இருக்காது. கொண்டு வந்து பொருத்தி காட்டி, பா அன்பு அறிவு என்று ரெண்டு வந்தால் இறைவன் அன்பை அங்கீகரிப்பான். அதான் ரொம்ப முக்கியம். ஆகவே சமயத்தை நீ எந்த கண் கொண்டு பார்க்க போகிறாய் என்றால், அன்பு கண் கொண்டு பார், பக்தி மார்க்கம் கொண்டு பார். அப்படியானால் அறிவு மார்க்கம் வேண்டாமா என்றால் அதுக்கும் வேண்டும். இதுதான் அடுத்த பிரச்சனை. எதுவும் வேண்டாம் என்பதில் பக்தி மார்க்கத்துக்கு எல்லை கிடையாது. அறிவு மார்க்கம் ஏன் தேவை என்று கேட்டால், நாம் எல்லோரும் ஒன்றாக இல்லை. இதுதான் பிரச்சனை. நான் எப்பவும் சொல்றது பாருங்க, உலகத்திலே ஒருவரை போல இன்னொருவன் இல்லை. கடவுளுடைய அற்புதத்திலே அது ஒன்று. நீங்கள் அந்த விஞ்ஞானம் படித்தவர்கள் சொல்லலாம், ஒரு ஆளை போல 7 பேர் இருக்கிறார்கள். அந்த 7 பேருக்குள்ளே ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கத்தான் செய்யும். ஒருவரை போல இன்னொருவர் இல்லை என்றால் வடிவத்திலே மட்டுமல்ல, உணர்விலே நான் இன்னொருவரை முற்றாக பொருந்த முடியாது. நான் எங்க ஊர்ல சொல்றது பாருங்க, ஒரு கணவன் மனைவி கூட 100% பொருத்தமானவர்களாக இருக்க முடியாது. இவரும் அவரும் சரிக்கு சமமா ஒன்றாகவே நினைக்கிறேன்டா கஷ்டம் பாருங்க. முரண்பாடு இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கை. ஒரு நாளும் ஒருவரை போல இன்னொருவர் இருக்க முடியாது. இங்க பாருங்க, நான் சாப்பிடுகிறேன், இடியப்பத்துக்கு சம்பல் வச்சு சாப்பிடுகிறேன், மற்றொருவன் சொதி விட்டு சாப்பிடுகிறான், இன்னொருவன் சீனி போட்டு சாப்பிடுகிறான். 3 பேரும் மனிதர்கள் தான். ஆளுக்கால் டேஸ்ட் வேறுபடுகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம், உணர்வு வித்தியாசம், அவ்வளவுதான். தவறா? அப்ப இதுல சொதியோடு சாப்பிடுறது நல்லதா, சம்பளோடு சாப்பிடுறது நல்லதா, சீனியோடு பட்டிமண்டபமா நடத்த முடியும்? உனக்கு நேரம் இல்லை என்றால் நடத்து, உனக்கு பொழுது போகுதுன்றா நடத்து. சாப்பிடுறதுன்னு அப்படித்தானையா சாப்பிடுவோம், மாற்ற முடியாது. அதுபோலத்தான் நான் சொல்லுகிறது, இந்த வழிபாடு என்று வருகிற பொழுது அவரவருக்கு ஒவ்வொரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுக்கு தான் வழிபாடு. இதை நீங்கள் நினைக்கலாம், நானாக சொல்கிறேன் அந்த இல்லை, சைவம் ஏற்றது. நான் கேட்கிறேன், கடவுளை அடைவதற்கு பாதை சொல் என்றதும் 4 பாதை ஏன் சொன்னார்கள் சித்தாந்தத்திலே? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்கள், சைவநாத் பாதங்கள் என்று பெயர் வச்சு அதை படிப்பிக்கிறோம், விளங்கப்படுத்துகிறோம். இப்ப நான் கேட்கிறேன், நாட்டு எல்லா சரியை தான் ஒரு பாதம், எல்லாரும் இப்படியே கும்பிடு. சில பேர் என்ன கேட்கறது உண்டு, இந்த கிறிஸ்தவ கோயில போய் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன அழகா எல்லாரும் உண்டா வந்து முழங்காலில் நிற்கிறான். குழந்தை, ஃபாதர், அப்பா, அம்மா, மகன், பேராசிரியர், படிக்கிற மாணவன், படிக்காதவன் எல்லாம் உண்டா நிற்கிறான். எங்கிட்ட சமயத்துல தான் பாருங்க இந்த ஒழுங்கு இல்லைன்றான். சண்டேண்டா சண்டே அந்த டைமுக்கு வந்துடுறான். நாங்கள் ஒருத்தன் வெள்ளிக்கிழமைக்கு போறான், ஒருத்தன் வியாழக்கிழமைக்கு போறான். இது குற்றம் இல்லவான்றா? இல்லை, இதுதான் தகுதி. அது விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப வேற சில பேர் அதை அப்படி உண்டாக்க பார்க்க. நான் கேட்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்குண்டா அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா? ஒரு கல்லூரி வைக்கிறோம், அங்கே 8ஆம் வகுப்பு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? 1ஆம் வகுப்பிற்கும் 2ஆம் வகுப்பிற்கும் 3ஆம் வகுப்பிற்கும் பல வகுப்புகள் இருந்தால் தானே அது ஒரு கல்லூரி.
அப்படி நீ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாய் வழிபடுவாய் என்று தெரிந்தபடியால் தான் 4 பாதம் வைத்தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். என்ன? புறத்தை வழிபடுவது. இதே பல பேருக்கு இந்த ஓயல் சிலபஸ்ல படிப்பிச்சு சைவ சித்தாந்தத்தை பழுதாக்கி போடுறாங்க. என்னென்றால் சரியை, கிரியை, யோக, ஞானம் என்னன்னு கேட்டா சொல்வார்கள், அது சும்மா பாடமாக்கி வருவது. சரியேண்டா வேறு ஒன்றும் இல்லை பாருங்க. கடவுளை கும்பிட தொடங்குகிறவன் முதலில் பெருசா கும்பிட மாட்டான், போயேங்க போவான். பிடியில பார்த்து சைவம் பஞ்சாபிலுக்கு போவோம், எல்லாரும் இப்படி தொட்டி பூசிட்டு போறாங்க. போக விடு, அது என்ன தப்பு? என்ன செய்யறான் என்றால் அவன் புறத்தை வழிபட தொடங்கி விட்டான். இப்ப அவனுக்கு கடவுளை நினைக்கல, சும்மா அப்படி பூசுறான். இப்படியே பூச ஒரு சங்கடம் வருகிற பொழுது கடவுளை நினைப்பான். அப்ப புறத்தையும் அகத்தையும் நினைக்கிறான். அதுக்கு கிரியை என்று பெயர். இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறாயா, புறத்துல வடிவமே தேவையில்லை, முருகனை பார்க்க தேவையில்லை, பிள்ளையாரை பார்க்க தேவையில்லை, அகத்திலேயே என்னால கும்பிட முடியுது, யோகம். இன்னும் கொஞ்சம் வடிவமே தேவையில்லை, நானே கடவுளாக மாறி ஒன்றுகிறேன், ஞானம். ஏன் 4 பாதம் வச்சான்? மனுஷர்களுக்குள்ளே வித்தியாசம் உண்டு, ஆகவே வழிபாட்டை ஒன்றாக்காதே. சித்தாந்தத்துக்கு உள்ளே போனவர்களுக்கு தெரியும். அது இன்னும் பிரிக்கிறான் பாருங்க. பிறகு அது உண்மை உபாயம் என்று பிரி. உண்மை சரியை, உபாய சரியை, உண்மை கிரியை, உபாய கிரியை 8 ஆக்கினான். பிறகு சரியை சரியை, சரியை கிரியை, சரியை யோகம், சரியை ஞானம் 32 பாத பிரித்து வச்சிருக்கான் சைவ சித்தாந்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? கும்பிடுகிறவன் பல வகைப்பட்டவன், அவனை எப்படியாவது கும்பிட விடு, அவ்வளவுதான். இதை விளங்கி கொண்டுதான் உணர்வு பாதையிலும் போகலாம். கடவுள்கிட்ட போகலாம், அவனுக்கு ஒரு தடையும் இல்லை, நீ சும்மா போய் தொடு. அறிவு பாதையிலும் போகலாம். ஏனென்றால் அறிவோடு சில பேர் பிறந்து விடுறான், அது அவன் செய்த தப்பு. அறிவில்லாம இருந்துட்டா நிம்மதியா இருக்கலாம். சீரியஸா சொல்றேன், அறிவு வந்தா தானே கேள்விகள் பதில்கள் 1000. அறிவு வந்தவுடனே என்ன ஆகுது என்றால் கேள்வி பிறக்கிறது. ஏன் கடவுளை கும்பிடு? சில பேர் கூட பூசிட்டு போயிடுவான். சில பேர் கேட்பான், ஏன் நான் கும்பிட? கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? தப்பில்லை, அவனுடைய புத்தி அவனை கேட்க வைக்கிறது. அப்ப அவனை ஒதுக்கி விடுறதா? நீ கடவுள் இருக்கான்னு கேட்டால் நான் சமயத்தில் ஏற்க மாட்டேன்னு ஒதுக்குவதா? இல்லை, அவனையும் சேர்த்துக்கொள் சமயத்துக்குள்ளே. அவனுக்கு ஒரு பாதை வகு, அந்த பாதை தான் தத்துவ பாதை. உணர்வு சார்பாக போறவனுக்கு ஒரு பாதை, அறிவு சார்பாக போறவனுக்கு ஒரு பாதை. இந்த 2 பாதையும் முரண்பாடு உள்ளது அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆகிறது என்றால், நம் அறிவு குறைவாலே நாம் நிற்கிற நிலையிலே சமயத்தை விளங்கிக் கொண்டு அதுதான் சமயம் என்று பிரகடனப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறோம். அப்பொழுதுதான் மோதல் வருகிறது. நான் கும்பிடுறதா சரி, நீ கும்பிடுறது பிள்ளை சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. எப்படியாவது அவன் கும்பிடட்டும். நீ கும்பிடுவது உனக்கு சரி, அவன் கும்பிடுவது அவனுக்கு சரி. நான் கேட்கிறேன், குழந்தை பிள்ளைக்கு சாப்பாடு என்ன? தாய்ப்பால் அல்லது குட்டிப்பால் பால் கொடுக்குறீங்க, சரி. என்னத்துக்கு பிள்ளை அப்பதான் இருந்து வளருவான் சொல்லுறா இல்லவா? அவன் அந்த பாலையை 21 வயசு பையனுக்கு கொடுத்து கொண்டு பார்க்கலாம். அவனுக்கு புட்டு கொடுக்க ஆரம்பிச்சு விடுகிறீர்கள் அல்லவா? அவன் புட்டு புட்டு சாப்பிட்டு வளருகிறான் என்பதற்காக குழந்தைக்கு புட்டு கொடுக்க முடியுமா? மாற்ற முடியாது. அவரவர் நிலைக்கு அவரவர் உணவு, அதுபோல அவரவர் நிலைக்கு அவரவர் வழிபாடு. இந்த வழிபாடு 2ம் வந்து இணைகிற இடம் தான் சைவம். தத்துவமாகவும் உணர்வாகவும் சைவம் வந்து பொருந்துகிறது, மறந்து போகாது. ஆகவே இந்த 2 எல்லையும் நாம் தொட முடியுமாயிருந்தால் சைவத்தை தொட்டவர்களாகவும், அதுதான் சைவம் நமக்கு காட்டுகிற ஒரு உயர்ந்த வழிபாடு. உணர்வாகவும் போய் இறைவனை தொடலாம், அறிவாகவும் போய் தொடலாம். நான் நினைத்தது நான் சரி என்று நினைக்காமல் இதுதான் சைவம் என்று புரிந்து கொண்டு எனக்குரிய பாதையிலே நான் நடந்தேனானால் உண்மை சமயத்தை தரிசிப்பேன். உண்மை சமயத்தை தரிசிக்கிற பொழுது இடர்கள் தானாக நீங்கும், நான் பலப்பெறுவேன். மற்றவர்களாலே வருகிற இடர்கள் நம்மை தொடாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.